கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலும் கூட நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் தியானமாக கொண்டு வருவோமாக. எல்லோரும் வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். நாம் நமக்கே வாழாமல் பிறருடைய பலவீனங்களை நாம் தாங்கும்படியாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் இங்கே விரும்புகிற ஒரு காரியம். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை அவர் தாமே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் காயப்பட்டவராய் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பலவீனங்களுக்காக நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் இந்த வார்த்தையிலே விரும்புகிறார் தேவன். இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, பலருக்கு பல உதவிகள் தேவைப்படலாம். உங்களுக்கு பலம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாகவே அவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான பண்புகளை குறித்து அவர் ஆச்சரியப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே பாருங்க, 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது என்ன? நம்மில் ஒவ்வொருவருடனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அல்லேலூயா. நம்மில் ஒவ்வொருவருக்கும் பிறனுடைய பக்தி விருக்கு ஏதுவான அவர்களை பக்தி விருத்தியிலே நாம் நடத்த வேண்டும். அவர்கள் பயந்ததான சூழ்நிலையிலும் கூட இருக்கலாம், அவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம். அவர்களை நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி, அல்லேலூயா, பக்தி விருத்தி உண்டானால் நன்மை உண்டாகும். பாருங்க, பிரியமாய் நடக்க கடவன். அவர்கள் மீது நாம் ஒரு பாசத்தை வைக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை நாம் அறிந்தவர்களாய் அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, பாருங்க, நாம் ஒவ்வொரு உதவிகளை அவர்களுக்கு செய்யும் பொழுது அது அவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்னை மறக்காமல் எனக்காக அவர்கள் உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்களே என்று அவர்களுக்குள் ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். பிரியமானவர்களே, ஆகையினாலே உதவி செய்வதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.